வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் டீச்சர்ஸ் பணி தொடர்பாக சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது. இன்னொரு அப்டேட்டும் இருக்குது, நம்ம பார்க்கலாம் போக போக. அதாவது பள்ளி கல்வித்துறையில் தற்போது முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், துறையின் உயர் அதிகாரிகள், பல்வேறு நிர்வாக அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கல்வித்துறை தொடர்பான பல முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளின் வளர்ச்சியை மையமாக கொண்டு எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்வதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதாவது தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதன்படி பல்வேறு கோரிக்கைகள், பரிந்துரைகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து தனித்தனியாக விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயத்தில் ஒன்று என்னன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான விவாதம். தற்போது நடைமுறையில் உள்ள பாஸ்மார்க் முறையில் மாற்றம் செய்ய வேண்டுமா, மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பை வழங்கும் வகையில் புதிய நடைமுறைகளை கொண்டு வர முடியுமா, இதனால் ஏற்படும் சட்ட ரீதியான அம்சங்கள் என்ன, கல்வி விதிமுறைகளின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் விரிவான ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் எந்த வகை மாணவர்களுக்கு எந்த விதிமுறைகள் பொருந்தும், தேர்ச்சி மதிப்பெண்ணில் மாற்றம் செய்ய வேண்டுமானால் அதற்கான நடைமுறைகள் என்ன, அதனை செயல்படுத்த தேவையான விதிமுறைகள் என்ன என்பது குறித்தும் அதிகாரிகள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்படுது. இருப்பினும் இதுவரை எந்தவிதமான இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் இது ஆலோசனை நிலையில் மட்டுமே இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதனை தொடர்ந்து பொது தேர்வுகளை இன்னும் சிறப்பாகவும் திட்டமிட்ட கால அட்டவணையிலும் நடத்துவது குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுது. தேர்வு நடைமுறைகளை எவ்வாறு எளிமைப்படுத்தலாம், மாணவர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் செயல்முறைகளை மேம்படுத்த முடியுமா, தேர்வுகள் தொடர்பான நிர்வாக பணிகளை விரைவுபடுத்துவது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போல பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுது. குறிப்பாக வகுப்பறைகள், பள்ளி கட்டிடங்கள், ஆய்வகங்கள், விளையாட்டு மைதானங்கள், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி மற்றும் பிற அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை தரமான முறையில் மேம்படுத்துவது குறித்து விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாணவர்கள் உலக தரத்திலான கல்வி சூழலில் கற்கும் வகையில் நவீன வகுப்பறைகள், புதிய கல்வி உபகரணங்கள், தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் கல்வி தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. மாணவர்களின் கற்றல் திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. அதே நேரத்தில் வரவிருக்கும் பட்ஜெட்டை முன்னிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கலாம், எந்தெந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம், புதிய வளர்ச்சி பணிகளை எந்த அளவிற்கு செயல்படுத்தலாம் என்பது குறித்தும் அதிகாரிகள் விரிவாக விவாதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி வளர்ச்சிக்கான நிதி திட்டமிடல் மற்றும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுது. இதோட ஆசிரியர்கள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளும் ஆலோசனையில் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆசிரியர்களுக்கான நலத்திட்டங்கள், மருத்துவ காப்பீடு, ஓய்வூதிய திட்டங்கள், பணிச்சலுகைகள், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கான புதிய அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் இந்த ஆண்டும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கான புதிய திட்டங்கள், சலுகைகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து ஆரம்பகட்ட ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது எந்த அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை என்னாலும் பல்வேறு பரிந்துரைகள் பரிசீலனையில் இருப்பதா சொல்லப்படுது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் 3 முக்கிய அம்சங்களை அதிக கவனம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. முதலாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பான ஆலோசனை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான புதிய சலுகைகள், நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால அறிவிப்புகள் குறித்து நடைபெற்ற விவாதம். இந்த 3 அம்சங்களும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தற்போது எந்தவிதமான இறுதி முடிவும் அறிவிக்கப்படவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முறை இவை அனைத்தும் ஆலோசனை நிலையில் உள்ள தகவல்களாகவே நம்ம பார்க்கணும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற
இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்டங்களில் இது குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி டீச்சர்ஸ் அரசாணை என்ன அப்டேட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பாக வெளியாகியுள்ள ஒரு முக்கியமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த அறிவிப்பு குறிப்பாக தேனி மாவட்டத்தை சார்ந்ததாகும். 2026-2027 கல்வியாண்டில் கல்வி பணிகள் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் தற்காலிக அடிப்படையில் சில பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியாகியுள்ள அறிவிப்பின்படி தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் கற்றல் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் பள்ளிகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நியமனம் நிரந்தர பணி நியமனம் அல்ல என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் தற்போது காலியாக உள்ள பணியிடங்களில் இடைக்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மட்டுமே இந்த தற்காலிக நியமன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த அறிவிப்பில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பிற்கு அனைவரும் விண்ணப்பிக்க முடியாது. குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதன்படி ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி நடத்திய பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதோடு அந்த தேர்வுக்கு பிறகு நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செயல்முறையிலும் கட்டாயமாக கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது மட்டும் அல்லாமல் சான்றிதழ் சரிபார்ப்பு வரை அனைத்து நடைமுறைகளையும் நிறைவு செய்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு பரிசீலிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தங்களது கல்வி தகுதி சான்றிதழ்கள், ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தேவையான பிற சான்றுகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. தேவையான அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குது. விண்ணப்பங்களை நேரில் சமர்ப்பிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் நேரில் வர இயலாதவர்கள் தபால் மூலமாகவும் தங்களது விண்ணப்பங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முறையில் அனுப்பினாலும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் விண்ணப்பம் கிடைக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த அறிவிப்பின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான ஒரு இறுதி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026, அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்டில் 14ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. எனவே தகுதியுடையவர்கள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் தேவையான அனைத்து ஆவணங்களையும் தயாரித்து குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை அனுப்புவதற்கு முன்பு அனைத்து கல்வி சான்றிதழ்கள், ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டதற்கான ஆதாரங்கள் உள்ளிட்ட தேவையான அனைத்து ஆவணங்களும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஒருமுறை சரிபார்த்து கொள்வது நல்லது. இந்த அறிவிப்பு தேனி மாவட்டத்தை சார்ந்த தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பாக இருப்பதால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி, விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முழுமையாக படித்த பிறகே விண்ணப்பிப்பது மிகவும் அவசியமாக இருக்கும். குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பிலும் கலந்து கொண்டு நீண்ட நாட்களாக பணி நியமன வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு முக்கியமான வாய்ப்பாக பார்க்கப்படுது. தகுதி உள்ளவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி முழுமையான ஆவணங்களுடன் குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது 2026-2027 கல்வியாண்டிற்காக தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான இந்த அறிவிப்பு தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு முக்கியமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். குறிப்பாக டிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரை அனைத்து நடைமுறைகளையும் நிறைவு செய்தவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பலாம். ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.